பிரியமானவர்களே, இன்று நாம் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரையுள்ள பகுதியை தியானிக்க இருக்கின்றோம். இயேசு தமது அன்பு சீடர்களுக்கு அளித்த இறுதி பிரியாவிடை உரையின் ஒரு மிக முக்கியமான பகுதியாக இன்றைய நற்செய்தி பார்க்கப்படுகிறது. தான் சிலுவையில் அறையப்பட போகிறோம் என்பதையும் தந்தையிடம் தான் செல்லவிருப்பதையும் அறிந்திருந்த இயேசு கலங்கிப்போயிருந்த தம் சீடர்களுக்கு இந்த ஆறுதல் மொழிகளை கூறுகிறார். ஆம், இன்றைய நற்செய்தி பகுதியை 4 முக்கிய நிலைகளில் நாம் விரிவாக காணலாம். முதலாவதாக, அன்பின் அளவுகோல். கீழ்ப்படிதலும் அன்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இது வெறும் நிபந்தனை அல்ல, இது ஒரு உறவு முறை. ஆம் என்பது வெறும் வாய் வார்த்தை அல்ல, அது செயலில் காட்டப்பட வேண்டியவை. கட்டளைகளை கடைபிடிப்பதில் வெளிப்பட வேண்டியவை. இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர் இயேசுவின் மீது அன்பு கொள்கிறார். அப்படி அன்பு கொள்ளும்போது தந்தை அவரை அன்பு செய்கிறார். இறுதியாக இயேசுவும் அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு முழுமையான தெய்வீக சுழற்சி. இரண்டாவதாக, மற்றொரு துணையாளர் தூய ஆவியார் என்பதை நாம் காண்கிறோம். இயேசு ஒரு துணையாளராக சீடர்களோடு இருந்தார். ஆம், இப்போது அவர் மறைந்த பிறகு மற்றொரு துணையாளரை தருவதாகவும் வாக்களித்திருந்தார். இந்த வாக்குறுதி அவர் பக்கத்தில் இருந்து பரிந்து பேசுபவர் என்பதையும் ஆறுதல் அளிப்பவர் என்பதையும் நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறது. உலகம் இந்த ஆவியாரை காண இயலாது, ஏனெனில் அது விசுவாசத்தால் அன்றி கண்ணால் காண்பதை மட்டுமே நம்புகிறது. ஆனால் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அவரை அறிவார்கள், ஏனெனில் அவர் அவர்களுக்குள்ளே என்றும் தங்கியிருக்கிறார். மூன்றாவதாக, நம்மை என்றும் கைவிடாத இறைவன். சீடர்கள் தங்கள் குருவை இழந்து தவிப்பார்கள் என்பதை இயேசு நன்கு உணர்ந்திருந்தார். எனவே இது இயேசுவின் உயிர்ப்பையும் அதே நேரம் தூய ஆவியின் வழியாக அவர் மீண்டும் அவர்களோடு இணைந்து இருப்பார் என்பதையும் குறிக்கிறது. வாழ்வின் ஊற்றானவர், நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள். இயேசுவின் வெற்றி சீடர்களுக்கும் வெற்றியையும் நிலை வாழ்வையும் உறுதி செய்கிறது. தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவருக்கும் இடையேயான ஒரு பிரிக்க இயலாத ஆன்மீக ஒன்றிப்பை இயேசு இங்கே நன்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு 2 பெரும் நம்பிக்கைகளை தருகிறது. ஆம், நாம் எப்போதும் தனியாக இல்லை. தூய ஆவியின் வழியாக இயேசு நமக்குள் எப்போதும் செயலாற்றுகிறார். துன்ப காலங்களில் நாம் ஆதரவற்றவர்கள் இல்லை என்ற உணர்வை இயேசு நமக்கு ஆவியார் மூலம் உணர்த்துகிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சட்டங்களை சுமப்பது அல்ல, மாறாக இயேசுவின் மீதுள்ள அன்பினால் அவர் காட்ட வேண்டிய அன்பின் பாதையில் மகிழ்ச்சியுடன் நடப்பதாகும். இறுதியாக, இயேசுவின் மீது நாம் காட்டும் அன்பு கீழ்ப்படிதலிலும் அவர் நமக்கு காட்டும் அன்பு தூய ஆவியின் பிரசன்னத்திலும் வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் துணையோடு ஆவியானவரின் வழிநடத்துதலோடு நம் வாழ்வை நாளும் பயணிப்போம்.